வணக்கம் மக்களே. நான் ஜெர்மனியில் மாஸ்டர்ஸ் படிக்கிறேன். ஸோ மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு ஃப்ரம் ஸ்க்ராச் டில் த மொமெண்ட் வி லேர்ன் மொத்த ஜேர்னியுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஐ ஹோப் இட் வில் ஹெல்ப் யூ ஆல். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. யூ கேன் வாட்ச் திஸ் வீடியோ. நான் ஃபேஸ் 1ல் இருந்து ஃபேஸ் 6 வரைக்கும் நீங்கள் ஃப்ரம் ஸ்க்ராட்சில் இருந்து இங்கே அரைவ் ஆகி செட்டில் ஆகுற வரைக்கும் ஃபுல் பிளான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நீங்கள் யூனிவர்சிட்டி டைப்பை புரிஞ்சுக்கணும். தெர் ஆர் 2 யூனிவர்சிட்டி டைப்ஸ். ஒன்று டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி, நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்ஸ். டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி பொறுத்தவரை அது பிஹெச்டி பண்ணணும்னு ஆசைப்படுற கேண்டிடேட்ஸ்க்கு ஓகே. அது மோஸ்ட்லி தியரி பேஸ்டாக இருக்கும் அண்ட் அதுக்கு ஹெவி ரீசர்ச் ஓரியன்ட் ஃபோக்கஸ் தேவைப்படும். நான் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். RWTH ஆஹன், TU முனிச், TU பெர்லின். நெக்ஸ்ட் கம்ஸ் த யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்ஸ். இது ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இல்லை இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ் வேணும்னா ஐடியலாக ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவையோ அது அப்ளைட் சயின்ஸ் யூனிவர்சிட்டி கொடுக்கும். அதுக்கப்புறம் இங்கே இன்டர்ன்ஷிப் மேண்டேட்டரியாக இருக்கும். பட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில் மோஸ்ட்லி யூனிவர்சிட்டி பொறுத்து, பட் மோஸ்ட் ப்ராபப்ளி அது யூனிவர்சிட்டியில் இந்த இன்டர்ன்ஷிப் மேண்டேட்டரியாக இருக்காது. நெக்ஸ்ட் நீங்கள் TU9, அதாவது டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறீங்கன்னா TU9 குரூப்புன்னு இருக்குது. அது டாப் டயர் மாதிரி சொல்லலாம். நான் அதை லிஸ்ட் பண்ணுறேன். RWTH ஆஹன், TU பெர்லின், TU பிரவுன்ஸ்வைக், TU டாம்ஸ்டாட், TU ட்ரெஸ்டன், KIT கார்ல்ஸ்ரூஹ், லைப்னிஸ், யூனி ஆனோவர், TU முனிச், TU ஸ்டுட்கார்ட். ஸோ இந்த டாப் 9 டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணலாம் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ நம்ம டைப் ஆஃப் யூனிவர்சிட்டி பார்த்தாச்சு. வாட் ஆர் த டாப் 9 குரூப் ஆஃப் த டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எந்த வெப்சைட்டில் நம்ம சர்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ த மோஸ்ட் ஆத்தென்டிகேட்டட் வெப்சைட் DAAD.de, DAAD.de. இதில் நீங்கள் கரெக்டான இன்ஃபர்மேஷன், மோஸ்ட் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் auxularcompass.de. auxularcompass.deயுமே கவர்மெண்ட் ஓரியன்டட் இது தான், ஆத்தென்டிகேட்டட். அண்ட் நெக்ஸ்ட் யூனியாசிஸ். இதுவுமே மூணுமே இட் இஸ் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் வெப்சைட் தான். ஸோ த இன்ஃபர்மேஷன் வில் பி கரெக்ட். And if you need the information from more big data collection, so you can go for My German University website. ஆனால் இது ஜெர்மன் கவர்மெண்ட் ஓரியன்டட் இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ DAAD, auxularcompass and UniAssist, these 3 are government oriented universities. நெக்ஸ்ட் APSக்கும் VPDக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ நம்மளோட மார்க் ஷீட் ஃப்ரம் த ஸ்கூலிங்கிலேருந்து நீங்கள் பேச்சுலர் படித்து முடித்து அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வரைக்கும் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க டிரான்ஸ்கிரிப்டை. ஸோ இது அகாடமிக் இவாலுவேஷன் சென்டர், அதாவது APS, அவங்க தான் பண்ணுறாங்க. இதுக்கு ஃபீஸ் 18,000 இந்தியன் கரன்சியில் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க டிரான்ஸ்கிரிப்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு they will send us a document. Okay, they are authenticated, authorized individual with the correct documentation of his or her transcript. Next VPD. VPD for Prüfungs Documentation, for Prüfungs Dokumentation. இது யூனியாசிஸ் மூலயமா இஷ்யூ பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியன் சிஜிபிஏவை ஜெர்மன் ஸ்கேல் கன்வர்ஷன் ஜெர்மன் ஸ்கேல் ஜிபிஏவாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களும் அகெயின்
வெரிஃபை பண்ணுவாங்க உங்கள் டிரான்ஸ்கிரிப்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். இது வந்து எப்படின்னா, சில யூனிவர்சிட்டி வந்து எனக்கு ஏபிஎஸ் வேணாம், எனக்கு விபிடி வேணும்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே சில பர்ட்டிகுலர் யூனிவர்சிட்டிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் விபிடி கேட்பாங்க. ஸோ ஒரே யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து 2 கோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா, மேபி 2 கோர்ஸ்க்கும் தனித்தனியாக விபிடி அப்ளை பண்ணி சார்ஜ் பண்ணுற மாதிரியும் சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம ஃபேஸ் 2 போகிறோம். இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் 2. இதில் வந்து என்னென்ன டெஸ்ட் எழுதணும், அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடியாக ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும், அதை பற்றி பார்ப்போம். ஸோ லாங்குவேஜ் டெஸ்ட் ஐஎல்ஸ் ஆர் டோஃபல் இதை நீங்கள் எழுதியே ஆகணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் இது ரிக்குவயர்மெண்ட்டாக வைப்பாங்க. இதுக்கு 6.5 to 7 கிரேட் எடுக்கணும் ஐஎல்ஸ்க்கு, அண்ட் டோஃபலுக்கு 90+ எடுக்கணும். இது வந்து 16,000 to 18,000 காஸ்ட் ஆகும். தென் ஜிஆர்இ வந்து ஆப்ஷனல். இட் டிபெண்ட்ஸ். சில டாப் டயர் யூனிவர்சிட்டி மோஸ்ட்லி கேட்பாங்க, லைக் ஆர்டபிள்யூடிஹெச், டிஎம்என்ஹெச், டியூ பெர்லின். இவங்க வந்து தே வில் எக்ஸ்பெக்ட் அ ரிசல்ட் ஆஃப் 310 or 320. ஐ திங்க் மினிமம் மார்க் டு பாஸ் இஸ் 310. இது வந்து 22,000 ஆகும். ஐ வுட் சே நீங்கள் 1-on-1 இன்டென்சிவ் பேக்கேஜாக எடுத்தீங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் பெட்டர். பிகாஸ் 1-on-1ல தான் வந்து யூ கேன் கரெக்ட் மோர் அபவுட் யுவர் மிஸ்டேக்ஸ் rather than in group or batches. அதுக்கப்புறம் ஷார்ட் டைமில் உங்களுக்கு எக்ஸாம் நல்லா கிராக் பண்ணணுன்னா ஐ திங்க் 1-on-1 வில் பி அ பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் த ஏபிஎஸ் அப்ளிகேஷன். இட் வில் டேக் அரவுண்ட் 4 to 8 weeks ஆகும். ஆஸ் ஐ செட் இது 18,000 அண்ட் கொரியர் நீங்கள் அனுப்பணுன்னா அதுக்கு வந்து இட் வில் காஸ்ட் அரவுண்ட் 1,000 or 2,000. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது டிரான்ஸ்லேஷன் கேட்டாங்கன்னா அதுக்கும் நீங்கள் ஜெர்மன் டிரான்ஸ்லேஷன் ரெடி பண்ணணும் வித் ஆத்தென்டிகேட்டட் பீப்புள். அது வந்து ஒரு 2,000 to 5,000 ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் ஆர் சிவி. இது வந்து நீங்கள் யூரோப்பியன் பாஸ் சிவின்ற வெப்சைட்டில் நீங்கள் கோத்ரூ பண்ணி அதில் நீங்கள் சிவி க்ரியேட் பண்ணுறது பெட்டர். அண்ட் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் எஸ்ஓபி வேணும்னா யூ கேன் கோ த்ரூ த DAAD வெப்சைட், டேட் வெப்சைட் கைட்லைன்ஸ். அண்ட் எல்ஓஆர் வந்து நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். அண்ட் ஆல்சோ த டிரான்ஸ்கிரிப்ட் ஃப்ரம் யுவர் யூனிவர்சிட்டி பிகாஸ் இட் வில் டேக் டைம் ஐ கெஸ். அண்ட் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் எல்ஓஆர் வந்து ஐ திங்க் 2 or 3 வில் பி பெட்டர் ஃப்ரம் யுவர் அகாடமிக் ப்ரொஃபஸர்ஸ். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் நீங்கள் ப்ராஜெக்ட் யார் கீழே பண்ணீங்களோ அவங்ககிட்ட ஈஸியாக வாங்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் சப்ஜெக்ட் எடுத்தாங்களோ அவங்ககிட்ட ஈஸியாக வாங்கலாம். மேக் ஷுர் யூ ஆல்சோ கெட் ஃப்ரம் மேபி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இஃப் பாசிபிள். அந்த மாதிரி பெரிய ஹைரார்க்கியில் இருக்கிறவங்களும் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜெர்மன் கோர்ஸ் மேபி உங்களுக்கு தேவைப்பட்டால், ஓகே அட்லீஸ்ட் A1 ஆச்சு படித்து வைப்போம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தேவைப்பட்டால் இட் வில் காஸ்ட் அரவுண்ட் 15,000. இது வந்து ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ கோ ஃபார் கோய்தே. பிகாஸ் it is like more reliable one. For the A1 German course, I think it's better to start with Goethe. I think அவங்களோட coaching is better because I have also studied there. They will train you in a better way and நிறைய குரூப்பில் உங்களை பேச வைப்பாங்க. அதுக்கப்புறம் டெய்லி you won't sit with the same person you were sitting yesterday. So they make sure you will communicate with all the people in German. Adikaprom if you speak in English, they will make sure that they will give some punishment or something. It's just, what do you say, it will be a funny way to learn. Adu romba aashala illa, but the environment will be much better to learn a language there. They make sure that you speak in German. அது broken German-ஆ இருந்தாலும் பரவாயில்ல, but
யூ தே மேக் ஷுர் தட் நீ ஏதோ ட்ரை பண்ணுற அப்படின்ற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் தி தேர்ட் ஃபேஸ், அப்ளிகேஷன் ஃபேஸ். ஸோ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட டெட்லைன்ஸ், எப்போது அந்த அட்மிஷனில் அட்மிஷன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பிஃபோர் இன் ஹேண்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். சில யூனிவர்சிட்டிஸ் வந்து போர்ட்டல்லே ஃப்ரீயாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். சிலது வந்து யூனிவர்சிஸ் ஆஸ் ஐ சைட். அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யூனிவர்சிஸில் 7,500 ஃபார் த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ண 3,000 ஆட் ஆகிட்டே இருக்கும் ஃபார் ஈச் அடிஷ்னல் யூனிவர்சிட்டி ஆர் கோர்ஸ். இதுவும் இட் ஹேஸ் சம் செட்பேக்ஸ். சம் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோர்ஸ்க்கு 2 கோர்ஸ்க்கு சேர்த்து ஒரு யூனிவர்சிட்டியாக, ஓகே என் யூனிவர்சிட்டியில் நீங்கள் எத்தனை கோர்ஸ் அப்ளை பண்ணாலும் ஓகே இந்த சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கும். பட் ஆனால் சில யூனிவர்சிட்டிக்கு வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரே யூனிவர்சிட்டியில் 2 கோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா 2 கோர்ஸ்க்குமே தனித்தனியாக நீங்கள் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு டெட்லைன்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. யூனிவர்சிஸ் மூலிமா அப்ளை பண்ணுறீங்கன்னா சிலது விபிடி கேட்பாங்க, அதுக்கப்புறம் ஏபிஎஸ், இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கணும். ஏபிஎஸ்கே ஐ திங்க் சம் வில் ஆஸ்க் ஐஎல்ஸ். ஸோ மேக் ஷுர் தட் ஒரு டைம் அவங்க வந்து ரூல்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி யூ அரேஞ்ச் ஃபார் தட். அண்ட் சம் யூனிவர்சிட்டிஸ் வைல் யூ ஆர் அப்ளையிங் அவங்க வந்து கொரியர்லாம் பண்ண சொல்லுவாங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸோட காப்பீஸ், ஃபிசிக்கல் காப்பீஸ். ஸோ அதுக்கு மேபி இட் வில் காஸ்ட் அரவுண்ட் 2,000 or 3,000. அதுக்கு ஐ வுட் ப்ரிஃபர் டிஹெச்எல் எக்ஸ்பிரஸ் இந்தியா வுட் பி பெட்டர். அதுக்கப்புறம் அட்மிஷன் ரிசல்ட்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஆகஸ்ட்டில் வந்துடும். அது வந்து மேக்ஸிமம் முன்னாடியே மோஸ்ட்லி வந்துடும். ஆகஸ்ட்டுன்றது லைக் லாஸ்ட் டேட் டு கெட் தி ரிசல்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் 4. இங்கே உங்களோட வீசாவும் அண்ட் தென் பிளாக்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் பிளாக்ட் அக்கௌண்ட் காமிச்சாதான் தே வில் கிவ் யூ வீசா. பிளாக்ட் அக்கௌண்ட் இஸ் பேசிக்கலி, இப்போ நான் வந்து ஒரு வருஷம் அங்கே தங்குறேன்னா அதுக்கு ஒரு மாதத்துக்கு எனக்கு 1 lakh அளவுக்கு எனக்கு வந்து காசு பேங்க்கில் வந்து நான் பிளாக்டாக அமௌண்ட் போட்டு வச்சுருக்கேன் சேவிங்ஸ் மாதிரி, அந்த மாதிரி வந்து நீங்கள் கணக்கு காமிக்கணும். அப்போ தான் வீசா கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து யூ நீட் டு ஷோ பிளாக்ட் அக்கௌண்ட் அமௌண்ட் ஆஃப் 10,80,000 per year. இட் டிபெண்ட்ஸ். என்ன சொல்ல, சில பேர் வந்து சர்வீஸ் சார்ஜ் வாங்குவாங்க. மேபி அதுக்கு 9,000 to 15,000 ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரொவைடர் who provides your blocked account. இதுக்கு வந்து எக்ஸ்பாட்ரியோ, டாய்ச்சே பேங்க், ஃபின்டிபா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ். இதுக்கு நீங்கள் ட்ராவல் இன்சூரன்ஸும் எடுத்துகிட்டு வரணும். டில் யூ அரைவ் அந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. அண்ட் தென் கம்ஸ் திஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து 2,000 to 4,000 ஆகலாம். பப்ளிக் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மோஸ்ட்லி டிகே தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டெக்னிஷியா, கிராங்க் அண்ட் கசா, அது வந்து 14,000 per month ஆகும். இது வந்து இப்போ இருக்கிற இந்த டேட்டோட இதை பொறுத்து, இந்த டேட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் பொறுத்து இது மேபி ஃப்யூச்சரில் மாறலாம். நெக்ஸ்ட் வந்து வீசா அப்பாயின்மெண்ட். ஸோ வீசா அப்பாயின்மெண்ட் வந்து நீங்கள் பிளாக்ட் அக்கௌண்ட்லாம் கன்ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வீசா அப்பாயின்மெண்ட்டெல்லாம் புக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வீசா அப்பாயின்மெண்ட் வந்து ஸ்லாட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மேக் ஷுர் யூ அப்ளை 1 month பிஃபோர் ஆர் 1.5 months பிஃபோர். அட்லீஸ்ட் ஒரு 1.5 month முன்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் பெட்டர். அது நைட்டு ஓப்பன் ஆகும், டக்குன்னு ஃபில் ஆகிடும். நீங்கள் காலை பார்த்திங்கன்னா இருக்காது. அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்ல, டக்குன்னு ஸ்லாட் புக் ஆகும். ஒரே நாளில் ஒரு என்ன சொல்ல, மிட் நைட்டில் ஒரு 3 hour ஓப்பன் பண்ணிட்டு அதில் எல்லா ஸ்லாட்டும் புக் ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ மேக் ஷுர் யூ புக் இன் அட்வான்ஸ். அதுக்கப்புறம் வந்து வீசா ஃபீஸ் 6,500.
அதுக்கப்புறம் அவங்க பயோமெட்ரிக் கூட எடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே இன்க்ளூசிவ். நெக்ஸ்ட் கம்ஸ் த அகாமடேஷன். நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போது யூ ஹேவ் டு சர்ச் ஹோம் ஃபார் சர்ச் யுவர் ஹோம் இன் ஜெர்மனி. ஸோ நீங்கள் வந்து டாம்ஸ் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் அது கிடைக்கிற ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அது ரொம்ப கம்மி தான் நான் சொல்லுவேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லொக்காலிட்டி. எங்களுக்கு வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் டாம் கொடுக்கல இன்டியூ டாட்மெண்ட். அது வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் தான் மேபி எங்களுக்கு ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சுது. அதுவும் இங்கே வந்து 1 இயர் கழிச்சு தான் ஐ திங்க் இட் மைட் இட் இஸ் பாசிபிள் ஆக்சுவலி. அங்கேயே இருக்கிறப்ப வி டோன்ட் காட் எனி டாம்ஸ் ஐ கெஸ். பட் ஐ திங்க் இஃப் யூ வான் அப்ளையிங் ஓகே, நீங்கள் அது எப்படின்னா ஜாக்பாட் மாதிரி த போர்ட்டல் வில் ஓப்பன் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஓகே எவ்ரி திங் வில் பி புக். ஸோ யூ ஹாவ் டு பி லைக் எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் வேகே கெசுக்ட் யூ கேன் கோ ஃபார் தட். தேர் ஆர் லாட் ஆஃப் வெப்சைட்ஸ். I will tell you about that in detail in another video. And இதில் கூட நீங்கள் வீடு கண்டுபிடிக்கணுன்னா I will just give a tip. நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து அவங்களுக்கு அனுப்ப சொல்லுவாங்க ஓனருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஜெர்மன்லேயே கூட ரெஸ்யூமை டைப் பண்ணி நீங்கள் அனுப்பலாம் ப்ராபப்ளி. மேபி டு ஹாவ் அ குட் இம்ப்ரெஷன், ஓனர்கிட்ட ஒரு நல்ல இம்ப்ரெஷன் எடுக்கணும்னா அந்த மாதிரி. இல்லைனா வந்து அவங்களே நிறையா ஹாபீஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ சில பேர் வந்து அவங்க ஹாபீஸ்க்கு ரிலேட்டடாக என்ன சொல்ல சிமிலராக இருந்தாங்கன்னா ஓகே ஐ எம் லைக் மைண்டடாக இருக்காங்க, ஓகே நான் வீடு தரேன் அப்படியெல்லாம் யோசிப்பாங்க. ஸோ மேபி யூ கேன் கோ ஃபார் தட் ஆப்ஷன். இதுக்கு நீங்கள் வந்து டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2 மாதத்தோட ரெண்ட்டு சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இட் வில் காஸ்ட் அரவுண்ட் 70,000 to 1,20,000. அகாமடேஷன் வந்து நீங்கள் ஷேர்டாக பார்க்கணுன்னா make sure you have the WhatsApp group or something. You find the people, உங்கள் யூனிவர்சிட்டி இல்லை உங்கள் கோர்ஸ் அதுக்கு ஏதாவது ஒரு குரூப்பை கண்டுபிடிங்க. எப்படியாச்சும் நிறைய இந்தியன் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. அங்கேருந்து யூ கேன் சர்ச் ஃபார் தமிழ் குரூப் அண்ட் யூ கேன் சர்ச் ஃபார் யுவர் யூனிவர்சிட்டி ஆர் கோர்ஸ் குரூப். அதில் வந்து நீங்கள் பேசி யூ கேன் நெகோஷியேட் வித் பீப்புள் அண்ட் நீங்கள் வந்து ஓகே நம்ம ஷேர் பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு யூ கேன் ஃபைண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் சம் ஷேர்ட் அகாமடேஷன். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் த ஃப்ளைட் புக்கிங். ப்ளீஸ் புக் இன் அட்வான்ஸ். It will cost around 45,000 to 70,000. It depends on the airlines. So last comes the arrival in Germany, phase 5. So I will say it's better நீங்கள் 2 வாரம் முன்னாடியாச்சு ஓரியன்டேஷன் 2 வாரம் முன்னாடியாச்சு யூ மேக் ஷுர் யூ கம் இயர். அப்போ தான் நிறையா இனிஷியல் செட்டப் வேலைலாம் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு சார்ஜே கிடையாது, அது ஃப்ரீ தான். அது 14 days நீங்கள் இங்கே லேண்ட் ஆன 14 daysக்குள்ளே நீங்கள் அதை பண்ணணும். அதுக்கப்புறம் சிம் கார்டு வாங்கிடுங்க. சிம் கார்டு வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறையா ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ யூ கேன் கோ ஃபார் தட் பேக்கேஜ். நெக்ஸ்ட் என்னென்னா சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் நீங்கள் சிம் கார்டே வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து சிம் கார்டு வாங்கி நம்பர்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு லோக்கல் ஜெர்மன் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அது வந்து மேக் ஷுர் யூ சூஸ் சம் மந்த்லி லெஸ் ஃபீ சார்ஜிங் பேங்க் அக்கௌண்ட். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேங்க் அக்கௌண்ட் வந்து 0 மந்த்லி சார்ஜுமே வச்சுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு என்ரோல் பண்ணணும். ஸோ இந்தியாவில் இருக்கும் போதே யூ ஹாவ் டு பே யுவர் செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன். இதுக்கு வந்து நீங்கள் 25,000 to 40,000 நீங்கள் வந்து ரஃபாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களோட ஜெர்மன் டாய்ச்லாண்ட் டிக்கெட் வந்து இன்க்ளூடட் இந்த காஸ்ட்லே. இது எதுக்குன்னா யூ கேன் ட்ராவல் வித்தின் தட் செமஸ்டர். மேபி செமஸ்டர் 6 monthsனால் அந்த 6 monthsக்குள்ளே
அந்த டாய்ச்லாண்ட் டிக்கெட் வச்சு நீங்கள் பஸ், ட்ராம், ட்ரெயின், அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின், அதுக்கப்புறம் வந்து ரீஜனல் ட்ரெயின் அதெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஓவரால் ஜெர்மனிக்குள்ளே. நெக்ஸ்ட் திங் வந்து நீங்கள் இனிஷியலாக செட் பண்ண வேண்டிய பொருட்கள் அதுக்கெலாம் வந்து சர்டன் அமௌண்ட் நீங்கள் ரஃபாக வச்சுக்கலாம். கேஷ் ஒரு 50,000 to 1 lakh நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேஸ் 6 என்னென்னா, ஃபைனலி நீங்கள் செட்டில் ஆகி யூ ஆர் கோயிங் ஃபார் யர் ஸ்டடீஸ். ஸோ இதுக்கு ரஃபாக ரெண்ட் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி லொக்கேஷன், பட் ரஃப்லி 35,000 to 55,000. ஃபுட் அண்ட் க்ராசரிஸ் 20,000 to 30,000. நீங்களே ஓனாக வாங்கி சமைச்சிங்கன்னா ஓகே, யூ கேன் சேவ் சம்திங். அண்ட் ஹெல்த் அண்ட் இன்சூரன்ஸ் வந்து 14,000. அதுக்கப்புறம் செமஸ்டர் டிக்கெட் as I said 25,000 to 4,000. மிஸ்சலேனியஸ் ஒரு 15,000 போட்டுக்கலாம். ஸோ டோட்டல் லிவிங் காஸ்ட் வந்து வில் பி அரவுண்ட் 75,000 to 1 lakh per month. அதாவது உங்களோட பிளாக்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு மாதத்தில் 992 யூரோஸ், ஸோ அப்ராக்சிமேட்டாக 99,200 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக அந்த அமௌண்ட் தான் வந்து நீங்கள் ஒரு மந்த்துக்கு பிளாக்ட் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க முடியும். இனிஷியலாக 1 இயருக்கு தான் நீங்கள் பிளாக்ட் அக்கௌண்ட் போட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீசா அந்த இதில் வந்து உங்கள் வேலிடிட்டி டேட் கொடுத்துருப்பாங்க. அது மோஸ்ட்லி 1 இயரில் எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருக்கும். அது எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் 1 இயர் கழித்து நீங்கள் ரெசிடென்ஸ் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணணும், ரெனியூ பண்ணணும். பேசிக்காக நீங்கள் வீசா வந்து ரெனியூ பண்ணுற கதை தான். அதுக்கு வந்து 10,000 சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கும் நீங்கள் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி, இப்போ சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்குமே நீங்கள் ஆன்லைனில் வந்து சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அந்த மாதிரி போட்டு நீங்கள் சிட்டி பேரை டைப் பண்ணாலே மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த லிங்க் வந்துடும். அப்புறம் ஆன்லைன் டெர்மின் வாங்கினீங்கன்னா, டெர்மின்னா மீட்டிங், ஸோ அதை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கம்ஸ் த ஃபைனல் செக்லிஸ்ட். ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து பாஸ்போர்ட், வீசா, அட்மிஷன் லெட்டர், அதுக்கப்புறம் ஏபிஎஸோட சர்டிஃபிகேட், விபிடி, உங்களோட டிகிரி ட்ரான்ஸ்கிரிப்ட், மார்க் ஷீட், ஒரிஜினல் காப்பீஸ், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் ஃபோட்டோஸ். அப்புறம் உங்கள் அக்காமடேஷனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் டெபாசிட்லாம் கட்டிட்டிங்கன்னா அக்காமடேஷன் கன்ஃபர்மேஷன் ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு காமிச்சிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த டாக்குமெண்டேஷன் வச்சு ஓகே இவங்க இங்கே தான் தங்குறாங்கன்னு சொல்லி சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ உங்களோட ப்ரூஃப் ஆஃப் அக்காமடேஷன் அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் உங்களுக்கு டிஜிட்டலாக கொடுத்துருந்தாங்கன்னா ஃபைன், இல்லைனா அந்த ஓனர்கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கணும் அந்த டாக்குமெண்டேஷன். அதுக்கப்புறம் ஐஎல்ஜிஆர்இ ஸ்கோர், அதுக்கப்புறம் பிளாக்ட் அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷன், அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ், ட்ராவல் இன்சூரன்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எசென்ஷியலாக நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா. அண்ட் தென் நீங்கள் அரைவ் ஆகும்போது வின்டராக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து பேசிக்கான வின்டர் கிளாத்ஸ் வாங்கலாம். அப்புறம் இந்தியன் சிம் கார்டில் வந்து நீங்கள் ரோமிங் பேக்கேஜ்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா இனிஷியலாக யூ நீட் சம் கனெக்ஷன் ஃபார் ஸ்பீக்கிங் ரைட். ஸோ அதுக்காக நீங்கள் இந்தியன் ரோமிங் பேக் போட்டுக்கலாம். அப்புறம் கேஷ் ஒரு 50,000 or 1 lakh வச்சுக்கலாம். ஸோ ரஃப்லி நீங்கள் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து இங்கே அரைவ் ஆகிறதுக்கு யூ நீட் 13 to 15 lakhs. இது பிளாக்ட் அக்கௌண்ட்டும் சேர்த்து தான் சொல்கிறது, இவ்வளோ அமௌண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிங்க, நிறைய கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸுமே நிறைய ஆகும். இப்போ நான் வந்து 5 யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் பொறுத்து நான் இந்த காஸ்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் மோர் யூனிவர்சிட்டி நிறைய யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஐ திங்க் த ஆப்பர்ச்சுனிட்டி வில் பி பெட்டர். யூ ஹாவ் மோர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் இன் டு ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி இன் ஜெர்மனி. நான் என்ன சொல்லுவேன்னா, ஃப்ரீயாக இருந்தால் நிறைய யூனிவர்சிட்டிஸ் போர்ட்டல்லையும் நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறது பெட்டர். என்ன சொல்ல, நிறைய அப்ளை பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேசியாக இருந்தோம்னா யூ மைட் மிஸ் சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். I think it's better to apply as many as possible. அதுக்கப்புறம் I think it's better to apply as many as possible.
இப்போ நான் ரஃப்பா டைம்லைன் சொல்றேன். நவம்பர்லேருந்து டிசம்பர் நீங்க வந்து என்னென்ன யூனிவர்சிட்டி, என்னென்ன கோர்ஸ் அதெல்லாம் டெட்லைன்ஸ் அதெல்லாம் நோட் பண்ணி, ஏபிஎஸ், விபிடிக்கு என்ன ரிக்வயர்மெண்ட் அண்ட் அதோட டாக்குமெண்டேஷன் என்னென்ன தேவைப்படும் அதெல்லாம் வந்து நீங்க ரெடி பண்ணி வைக்கணும். அதோட டெட்லைன்ஸுமே நீங்க பார்த்துக்கணும். நீங்க என்ன கோர்ஸ் அப்ளை பண்றீங்களோ அதுக்கு ஏபிஎஸ், விபிடிலே அந்த டெட்லைன்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் நீங்க பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஜான்வரி 2026ல நீங்க வந்து யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஐஎல்ஸ் ஆர் ஜிஆர்இ ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி டு மார்ச் வந்து நீங்க அந்த எக்ஸாம் எழுதிட்டு யூ கேன் கெட் த ரிசல்ட். நெக்ஸ்ட் மார்ச் வந்து ஏபிஎஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஐஎல்ஸ் அப்ளை பண்ணிட்டு தான் ஏபிஎஸ் அப்ளை பண்ணலாம். ஐ திங்க் ரூல்ஸ் அப்பப்போ மாறும். இட்ஸ் பெட்டர் டு கிவ் ஐஎல்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் அப்ளை ஃபார் ஏபிஎஸ். மார்ச்ல யூ அப்ளை ஃபார் ஏபிஎஸ். And April and March, and in April and March, collect all the letter of recommendation, SOP, அப்புறம் ஏதாவது transcript, translation, translated document, இல்லைனா வந்து வேறு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டிஸ் மூலயமா எல்லாம் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஜூன் டு ஜூலை வந்து ஃபைனலாக அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஜூலை 15க்கு முன்னாடியே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் வந்து எப்படின்னா நீங்கள் அட்மிஷன் ரிசீவ் ஆகிருக்கும். அப்புறம் வீசா ஸ்லாட்லாம் புக் பண்ணிவிடுங்க. செப்டம்பர் வந்து வீசா வந்துடும், ஃப்ளைட்டும் புக் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறம் லேட் செப்டம்பர் நீங்கள் வந்து இங்கே ஜெர்மனியில் லேண்ட் ஆகிடுவீங்க, சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுவீங்க, என்ரோல்டும் பண்ணிவிடுவீங்க. அக்டோபரில் யுவர் கிளாஸஸ் வில் பிகின் அண்ட் யூ ஹேவ் யுவர் ஓரியன்டேஷன். So this is for the people who actually want to pursue masters in Germany for the upcoming winter intake or summer intake. I hope I shared some of the valuable information. So next video la paapom, திரும்ப சந்திப்போம். நன்றி, வணக்கம்.